கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த கிருஷ்ணராயபுரம் பகுதியில் நடைபெறும் சட்டவிரோத கல்குவாரி கொள்ளை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் திரு கதிரவன், ஒளிப்பதிவாளர் திரு செபாஸ்டியன் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் குறித்து கடும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை. எம்எல்ஏ பழனியாண்டியின் சட்டவிரோத கனிம சுரண்டலை கேள்வி கேட்டதற்காக தாக்குதல் நடத்தியது கோபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோத கல்குவாரி கொள்ளை குறித்த செய்தி சேகரிக்க சென்ற நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில், கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்த கிருஷ்ணராயபுரம் பகுதியில் நடைபெறும் சட்டவிரோத கல்குவாரி கொள்ளை குறித்த செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபஸ்டின் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் கடும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது என்றும், திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்தும் சட்டவிரோத கனிம சுரண்டலை கேள்வி கேட்டதற்காக ஊடகவியலாளர்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரவுடிகள் முழுக்க முழுக்க திமுகவின் பாதுகாப்பிலேயே செயல்படுகிறார்கள் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும், திமுக அரசு யாருக்காக ஆட்சி நடத்துகிறது, கடத்தற்காரர்களுக்கும் ரவுடிகளுக்குமா என்ற கேள்வியையும் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பான அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும், சட்டவிரோத கல்குவாரி கொள்ளைக்கு பின்னால் உள்ள அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.